இங்க இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க அப்பா அம்மா நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அந்த மாப்பிள்ள உங்க பொண்ணு என் கூட நல்லா இருக்க போறா, பெரிய சிட்டில வாழ போறா, ஏன் கவலைப்பட போறீங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. ஆனா பின்னாடியே அதை பார்த்த ஒருத்தர் அவன் யாரு தவன் தானன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அவங்க அப்பாவும் ஆமான்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே இவரு அவன் ஒரு மோசமான ஆளு, அவங்க கிட்ட அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கன்னு சொல்லிட்டு திட்டாரு. ஆனா இந்த பொண்ணோட அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியும், அவன் ரொம்ப நல்லா வந்தான், நீ எதுவும் சொல்ல தேவையில்லன்னு சொல்லிட்டு போக சொல்றாரு. பார்த்தா அந்த பெரியவர் சொன்னது மாதிரி தான் பெரிய காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். அப்போ ஒரு சின்ன வீட்டுல இருந்துகிட்டு ஒருத்தனுக்கு கால் பண்ணி பணத்தை ரெடியாகி நாளைக்கு பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்ப அழுகுறா. உடனே பக்கத்துல இருக்க ஒரு கட்டை எடுத்து அவனை அடிச்சு போட்டு அவனோட போனையும் தூக்கிட்டு வந்துடுறா. எங்க போறதுன்னு தெரியாம காட்டுல சுத்திக்கிட்டு இருக்கா. அப்போ போன் வந்து திரும்பவும் மிரட்டுறாங்க. இருந்தாலுமே இந்த பொண்ணு அங்க பயந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கிறா. அங்க சைல்டு கேர் ஹெல்ப்லைன் நம்பர் 1098 போட்டுருக்கு. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு கால் பண்ணி என்ன ஒருத்த விக்க பாக்குறான்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்களுமே இதை கேட்டதுமே அந்த பொண்ணை வந்து ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. ஆனா அவன் இருக்க இடத்துக்கு போய் பாக்குறாங்க. ஆனா அவங்க வந்து ஓடிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பொண்ணோட வீட்டுல இருந்து அவங்க அப்பா கிட்ட எங்கடா உன் பொண்ணு என்ன அடிச்சுட்டு போயிட்டா, என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்த பாக்குறேன்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்பதான் இவங்க அப்பனுக்கு தெரிஞ்சுதான் அவங்க பொண்ணை வித்துட்டான்ற விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரியுது. என்னோட பொண்ணு எங்க போயிருப்பாளோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்பன்னு பார்த்து போலீஸ் ஜீப் வருது. அதை பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேரும் ஓடி போறாங்க. ஆனா அந்த போலீஸ்காரங்க அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. தென் இந்த பொண்ணையும் இனிமே நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறாங்க. அப்ப இந்த பொண்ணு அந்த மேடம் கிட்ட நானுமே உங்களை மாதிரி பெரிய ஆளாகி போலீஸ் ஆகி என்ன மாதிரி இருக்க பொண்ணுங்களெல்லாம் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு சொல்றா.